கிருஷ்ணகிரி மாவட்டம் சோப்பனூர் அரசு பள்ளியில் கட்சி துண்ணுடன் மாணவர்கள் நடனமாடிய விவகாரத்தில் பள்ளியின் தலைமை ஆசிரியர் மற்றும் தமிழ் ஆசிரியர் பணியிட மாற்றம் செய்யப்பட்ட நிலையில் மீண்டும் அதே ஆசிரியர்களை பள்ளியில் பணியமர்த்த கோரி பெற்றோர் மாணவர்களுடன் தர்ணாவில் ஈடுபட்டுள்ளனர். இதுகுறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் மூவேந்திரன். வணக்கம் மூவேந்திரன், விவரங்கள். நிச்சயமாக கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி அடுத்த அகரம் அடுத்த சோப்பனூர் அரசு உயர்நிலைப் பள்ளியில் கடந்த 4ஆம் தேதி நடைபெற்ற பள்ளி ஆண்டு விழாவில் மறுமலர்ச்சி படத்தில் இடம்பெற்றுள்ள ராசு படியாச்சி பாடலுக்கு நடனம் ஆடிய பள்ளி மாணவர்கள் கட்சியினுடைய துண்டு மற்றும் வன்னியர் சங்க முன்னாள் தலைவர் ஜே குரு வீரப்பன் அவர்கள் உருவம் பொறித்த டி-ஷர்ட்டுகளை காட்டி நடனமாடிய சம்பவம் தொடர்பான வீடியோ வெளியாகி சர்ச்சைக்குள்ளான நிலையில் இது தொடர்புடையதாக கூறப்பட்ட தலைமை ஆசிரியர் விஜயகுமார் மற்றும் தமிழ் ஆசிரியர் சுப்பிரமணி ஆகியோர் மீது 17A குறிப்பானை கொடுத்து ஒரு வார காலத்தில் விளக்கம் அளிக்க வேண்டும் என்றும் தலைமை ஆசிரியர் மற்றும் ஆசிரியர் மீது ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டு தலைமை ஆசிரியர் விஜயகுமார் காவிரிப்பட்டினம் அடுத்த பன்னியள்ளி அரசு பள்ளிக்கும் தமிழ் ஆசிரியர் சுப்பிரமணி மேட்டுக்கடை அரசு பள்ளிக்கும் பணியிட மாற்றம் செய்து மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் முனிராஜ் உத்தரவு பிறப்பிக்கப்பட்ட நிலையில் இன்று காலை பள்ளிக்கு வந்த மாணவர்களை பெற்றோர்கள் பள்ளியின் முன்பு அமர்த்து தர்ணாவில் ஈடுபட்டனர். இதில் பெற்றோர் மற்றும் மாணவர்கள் கூறுகையில் இப்பள்ளியில் பணியாற்றிய தலைமை ஆசிரியர் மற்றும் தமிழாசிரியர் ஆகியோர் பள்ளியில் மீண்டும் பணியில் அமர்த்தப்பட வேண்டும் என கோரிக்கை வைத்து தர்ணாவில் ஈடுபட்டனர். இது குறித்து தகவல் அறிந்து அங்கு வந்த போச்சம்பள்ளி காவல் ஆய்வாளர் நாகலட்சுமி பெற்றோர் மற்றும் மாணவர்களிடையே பேச்சுவார்த்தை நடத்தினார். கூடுதல் விவரங்களுக்கு நன்றி மூவேந்திரன்.